ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராம் டார்க் சாக்லேட், பட்டர் வந்து 100 கிராம் ரெண்டையும் நான் ஓவனில் வந்து 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம டபுள் பாயில் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல், எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ண சுகர் வந்து 150 கிராம் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் எல்லாம் இது கூட மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இது கூட 2 முட்டை சேர்த்தணும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்தது சேர்த்திக்கலாம். ரெண்டையும் ஒன்றா போடக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு முட்டையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நம்ம மாவு பொருட்களை சேர்த்திடலாம். மைதா 100 கிராம், கொக்கோ பவுடர் 20 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் வந்து மாவு பொருட்களை சலிச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இல்லைன்னா சாப்பிடும்போது நரன்னு இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறது, சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த டைமில் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த டைமில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். போட்டு அடி நடிக்கக்கூடாது. ரொம்பவே சாஃப்டாக பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்கிற டின்னில் வந்து பட்டரோ இல்லைன்னா நீங்கள் ஆயிலோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த டின்னில் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இல்லை, எந்த ஷேப்பில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 170 டிகிரியில் வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா பேக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மில்க் சாக்லேட் வந்து ஒரு 1/4 கப்பு, இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திட்டு இந்த மாதிரி சிம்மிலே வச்சு நல்லா இதை ஹீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் இது நல்லா செட்டில் ஆகணும், கூல் ஆகணும். இப்போ பேக்கான ப்ரௌனியை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது ட்ரை ஆகாமல் இருக்கும். மேல் பாகம்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஷீட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே குட்டி குட்டியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல சைஸில் எப்படி வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா மில்க் சாக்லேட்டு, அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு மேலே ஒரு சும்மா இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு டிசைன் மாதிரி எல்லா ப்ரௌனி மேலேயும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த மெஷரிங்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் புதுமையான டிஷ்ஷுடன் சந்திப்போம். டாடா, பாய் பாய், see you, take care.